ஹாய் வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது நாங்கள் எங்கே வந்திருக்கோம் என்று சொன்னால் கிளிநொச்சியில் வந்து ஒரு பெரிய அதாவது கனாம்பிய குளம்ன்றது ஒரு ஏனையில் இருக்கக்கூடிய இந்த கரையோடு இருக்கக்கூடிய பிரதானமாக வந்து கிளிநொச்சி இந்த நீர்வளத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு குளம் தான் இந்த கனகாம்பிகை குளம். இந்த கனகாம்பிகை குளம் வந்து இன்றைக்கு ரெண்டால் ஒரு பகுதி வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்படுகின்றது. அதாவது ஒரு தனிநபரால் வந்து மண் கொட்டி அந்த மண் நிரப்பி ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது. அது என்ன நடந்து கொண்டு இருக்குது, அதுக்கு என்ன சம்பவம், தொடர்ச்சியா அதோட பின்னணி என்ன என்றதை பார்ப்போம் வாங்க. 3 நாளைக்கு மண் எடுக்க முடியாட்டி ரெண்டு மாதம் கட்ச்மன் ஏரியா பிரதேசத்தினை சில தனியார்கள் ஆக்கிரமித்து அதனை மண்ணிட்டு நிரப்புவதாக கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் கடந்த ஒரு கிழமையாக பிரதேச செயலகம் மாவட்ட செயலகத்துக்கு கிடைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே எங்களுடைய கிளிநொச்சி மாவட்ட போலீஸ் நிலையத்துக்கும் நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் பிரதேச செயலகத்தினால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்றைய பிரதேசத்திலே விவசாய மக்கள் இந்த இது சம்பந்தமாக தங்களுடைய எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே இன்று நான் பிரதேச செயலாளர் எங்களுடைய கிளிநொச்சி போலீஸ் HQI பொறுப்பதிகாரி அவர்களும் வருகை தந்து அந்த குறிப்பிட்ட இந்த செயலை செய்கின்ற அந்த குறித்த நபருடன் கலந்துரையாடி உடனடியாக அவர் இந்த காணியை சுற்றி கொடுத்திருக்கின்ற தூண்கள் அகற்றுவதற்கும் இந்த மண்ணினை குறிப்பிட்ட 2 நாட்களிலே வெளியேற்றுவதற்குமான ஒரு அறிவுறுத்தலை HQI ஊடாக வழங்கப்பட்டிருக்கின்றது. விரைவாக அந்த நடவடிக்கைகள் நடக்கும் என எதிர்பார்க்கிறோம். இது போன்ற ஏராளமான விடயங்களை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் தொடர்ச்சியாக நான் இது போன்ற ஏராளமான வீடியோக்களை உங்களுக்கு தொடர்ச்சியாக தர முடியும். ஓகே, பாய் பாய். உங்களுக்கு விடைபெற்று நான் கிளிநொச்சி கே கட்சன். பாய் பாய், டாட்டா. நீங்களும் போலீஸுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். உங்களோட சைட்டில் ஒரு என்ட்ரி போட்டு போடுவேன்.